மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து எப்படின்னா, அதாவது எந்த கோலம் அப்படிங்கிறத விட அவர் தனித்து நிற்கும். இவங்களுக்குள்ள அதிர்ஷ்டமான நிறம் வந்து நான் வந்து அவங்களுடைய ரெட் கலர் ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, பணம் வரவை அதிகரிக்கக்கூடிய நிறம்னா, வீட்டிலேருந்து பாலமுருகனை வழிபடணும்னா அது வந்து என்ன கிழமையில் வழிபடலாம்னா, திங்கட்கிழமை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை வந்து ஏன்னா அப்போ தான் அது வந்து குழந்தையா அம்மாக்கிட்ட வந்து போய் சேர அந்த ஒரு அணைப்பு. அப்போ தான் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் திங்கட்கிழமை பாலக முருகரை அந்த வைராக்கியம் பயந்த சுபாவங்கள் அவங்களெல்லாம் செவ்வரளி பூவை வச்சு அந்த அருங்கோணத்தில் வைக்கலாம். செல்வங்களே உயரணும்னா மல்லிப்பூ வச்சு நீங்கள் அந்த அருங்கோணத்தில் வைக்கலாம். அப்புறம் சம்மங்கி, அது வந்து ராமேஸ்வரம் போகிறது வந்து மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை போனால் தான் அந்த கடன் தீர்ற மாதிரி இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை போகிறது மிக சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ராமேஸ்வரம் போயிட்டிங்கன்னா, அங்கே போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, தீர்த்தத்துலலாம் குளிச்சுட்டு வருவீங்க. குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே அந்த சங்கோ கடல் பொருட்கள் ஏதாச்சும் ஒன்றா வாங்கிட்டு வரணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்காம்மா. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான தெய்வத்தை என்ன மாதிரியான கோவில்ல போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில வந்து இன்னும் நல்ல பலன்களை கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பஞ்சபூதத்துல ஆனதுதான் நம்ம அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்டத்தில் உண்டதே பிண்டத்துல அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேஷ ராசி, முதல் ராசியான மேச ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில், தெய்வம், எந்த கடவுளை வழிபடும் போது அவங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது பஞ்சபூதத்துல எந்த தத்துவத்துல வரும் மேடம்? மேச ராசி வந்து பஞ்சபூதத்துல வந்து நெருப்பு தத்துவத்தை குறிப்பதாக இருக்கும். நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது நம்ம வந்து நெருப்பு தத்துவத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது. அதுபோக மேச ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அது போக மேச ராசிக்குன்னு ஒரு கடவுளும் இருப்பாங்க. இந்த மூணையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்குள்ளது ஃபுல்லாகவே தெய்வத்துடைய வழிபாடு இதெல்லாம் கரெக்டாக கோர்வையாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க முழுமையான சக்ஸஸாக இருக்கும். இப்போ மேசராசின்னு சொல்கிறது நம்ம நெருப்பு தத்துவம் சொல்லியிருக்கோம். அந்த நெருப்பு தத்துவம் வந்து நம்மளுடைய திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரை குறிப்பதாக இருக்கும். அந்த அண்ணாமலையார் வழிபாடு மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அண்ணாமலையார் வழிபாடு வந்து நான் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசியில் சூரியன் உச்சம். சூரியன் உச்சமாகிற நேரம் எப்போன்னா அந்த சித்திரை, வைகாசி, அதுக்கு முன்னால் வந்து நம்மளுக்கு வந்து பங்குனி, இந்த 3 மாதங்களும் நம்ம மேசராசிக்காரர்கள் அண்ணாமலையார் கோயிலில் வந்து கிரிவலம் போய்கிட்டு வரும்போது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்கள் அடிமுடி காணும் போது, அதாவது திருவண்ணாமலை தீபம் அப்பமும் அவங்க வந்து அங்கே இருப்பது சிறப்பாக இருக்கும். இந்த 3 மாதமும் அப்புறம் திருமுடி காணுதல் அப்படி சொல்லிட்டு கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அங்கேயே நம்ம வந்து இருந்து அந்த வழிபாடு பண்ணுவது மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட கால அளவு நம்ம எடுத்து பண்ணுற விஷயங்கள். அதே சமயம் வந்து நம்ம மேசராசிக்கான கோயில்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ராமேஸ்வரம், நம்ம ராமேஸ்வரத்துக்குள்ளே ராமநாத சுவாமிகள் இருக்காங்க. ராமேஸ்வரம் போய் அங்கே ஏன் அங்கே சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து அங்கே தான் நம்மளுடைய தகப்பனாருக்கு வந்து இது பண்ணார், பீமகடங்கள் எல்லாம் பண்ணினாரு அப்படிங்கிறது உண்டு. ராமர் வந்து யாருன்னா சூரிய அம்சத்துக்குரியவர் அப்படிம்பாங்க. இங்கே வந்து நமக்கு சூரியன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய வலிமை, அதாவது பித்ருக்கள் சாபம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அந்த சூரியனுடைய முழு வலிமையும் தரக்கூடிய இடம் வந்து ஸ்ரீ ராமேஸ்வரமாக நம்ம எடுத்துக்கலாம். ராமநாத சுவாமிகள் அப்படிம்பாங்க. அது மேசராசிக்கு அந்த கோயிலுக்கு நம்ம வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது. இது போக மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து எப்படின்னா, அதாவது எந்த கோலம் அப்படிங்கிறத விட அவர் தனித்து நிற்கும் பாலக முருகராக வழிபாடுவது சிறப்பாக இருக்கும். பாலமுருகன். ஆமா, அந்த பாலமுருகனாக தெரிவார் இல்லையா, அழகா அலங்காரமா ஒரு சின்ன முகம் வரைக்கும் இவ்வளவு வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த முருகர் வழிபாடு வந்து அவங்களுக்கு சிறப்பாக. இது சிறுவாபுரி பாலமுருகன் தானே? ஆமா, அது எடுத்துக்கலாம். நம்ம எந்த நம்ம வீட்டில் வச்சு போட்டோ வந்து பாலமுருக போட்டோ. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் இந்த 3 தெய்வங்களையும், அதாவது அண்ணாமலையாரை எடுக்கலாம், ராமேஸ்வரம் எடுத்துக்கலாம், அப்புறம் பாலக முருகர்.
அது 3யும் எடுத்து இவங்க வந்து பாலசுப்ரமணியம் அப்படிம்போம். பாலமுருகரை பாலசுப்ரமணியம்போம். இந்த 3 தெய்வ இந்த 3 கோயில்கள் இதெல்லாம் பார்த்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். சோ இவங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படி ஏதாவது இருக்கா மேம்? இவங்களுக்குள்ள அதிர்ஷ்டமான நிறம் வந்து நான் வந்து அ அவங்களுடைய ரெட் கலர் ரொம்ப சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, பணம் வரவை அதிகரிக்கக்கூடிய நிறம்னா, பிங்க் கலர் எடுத்துக்கலாம். எங்க போனாலும் ஒரு பாக்கெட்டுக்குள்ள சின்ன ஒரு பிங்க் கலர் எடுத்து, அதுல ஒரு ரூ. 1 காயின முடிச்சு வச்சுட்டு, நீங்க போனீங்கன்னா, அந்த பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதனால அட்ராக்ஷன் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து மேசராசிக்கு வந்து பிங்க் கலர் மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சிறப்பாக அது லைட் பிங்கும்பாங்க. பேபி பிங்க் அப்படிம்பாங்க. அந்த மாரி பிங்கை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது வந்து நெருப்பு தத்துவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ அதனால எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? மேச ராசிக்காரங்க நெருப்பு தத்துவம். ஆனா, அந்த நெருப்பு தத்துவத்தை அணைக்கக்கூடியது நீர். நீர விட மண்ணு ரொம்ப அணைக்கும். நீருங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுதான். மண்ணு தான் அத வந்து சடனா அணைக்கக்கூடியது. ஆனா, மேச ராசிக்காரர்கள் எதுல ரொம்ப வீக் ஆவாங்கன்னா, பொன், பொருள் விஷயத்துல ரொம்ப வீக் ஆவாங்க. வீக் ஆவாங்கன்னா, அவங்களுடைய ஒண்ணு பொண்ணு, பொருள், காசு சேரும்போது அவங்க உடல் ஆரோக்கியம் டல் ஆகும். அதனால இவங்க வந்து அந்த பொன், பொருள், பெண் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் நம்மளுடைய அந்த மேசராசி என்னன்னா, பழனி முருகருக்கு உதாரணமாக எடுப்போம். இவர் வந்து எல்லாத்தையும் தொறந்து அங்க வந்து உட்கார்ந்த ராசி அது. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு மலை மேல் இருந்து உட்கார்ந்தவர் அப்படிங்கிறதுனால, அந்த மேசராசி வந்து எல்லாம் தொறந்து இருந்ததுனால அவர் நிம்மதியான இருந்தார். அதுக்கப்புறம் கிடைச்சது. அதனால இவங்க வந்து அது மேல அதிக பற்றினால் தன் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. சோ இந்த மேஷ ராசிக்கு என்ன ராசி வந்து இப்ப கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா நாங்க ஒருத்தங்கள சேர்த்துக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கும்போது, அதனுடைய நட்பு ராசின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா மேம்? சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசின்னு ஏதாவது இருக்கா? இவங்க மேச ராசிக்காரர்கள் வந்து துலாம வந்து எடுத்துக்கலாம். திருமணத்துக்கு வந்து சூட்டபிளா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துலாம் எடுக்கலாம். அப்புறம் சிம்மத்துக்குள்ளதும் அவங்களுக்கு சூட்டபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மகரம் வந்து அவங்க தொழில் ரீதியான விஷயத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல பலன்கள். நல்லா கிடைக்கும். மேம் மேஷ ராசிக்காரர்கள் பத்தி நீங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. எந்த கோயிலுக்கு போலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு. அதுல குறிப்பா வந்து முருகர் வழிபாடு, பாலமுருகன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்கள தரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வீட்ல இருந்தபடியே பாலமுருகன நம்ம வழிபடணும் அப்படின்னா, அதற்கான முறைகள் என்னலாம் இருக்கு? வீட்ல இருந்து பாலமுருகன வழிபடணும்னா, அது வந்து என்ன கிழமையில வழிபடலாம்னா, திங்கட்கிழமை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை வந்து ஏன்னா, அப்பதான் அது வந்து குழந்தையா அம்மாகிட்ட வந்து போய் சேர அந்த ஒரு அணைப்பு. அப்போ தான் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பார். ஆனா திங்கட்கிழமை பாலக முருகரை மேசராசிக்காரர்கள் வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மாரி திங்கட்கிழமை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆசைகள் என்னலாம் இருக்குதோ, ஆசைகளை கோரிக்கையாக வைக்கும் இடமும் திங்கட்கிழமை தான். ஆனா திங்கட்கிழமை அந்த ஆசை கோரிக்கைகள வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். தேனும், தினைப்பாலும் வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. தேனையும் தேன் நல்ல பியூர் தேன் எடுத்துக்கோங்க. திணைய வந்து நல்லா அவிச்சு எடுத்து அதோட கலந்து நீங்க வச்சு கும்பிடும்போது, அங்க வந்து உங்களுக்கு சிறப்பா அவர் இருப்பாரு அப்படிங்கிறதாக இருக்கும். அதேமாரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழகர் முருகர்ங்கிறதுனால அவர வந்து அலங்காரத்துடனும் நீங்க வழிபாடு பண்ணணும். அந்த 6 கோணங்கள் கோலம் வரைந்து, அந்த ஃபோட்டோ முன்னால 6 கோணங்களிலும் பூக்கள் வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பான ஒரு ஒண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய கந்த சஷ்டி கவசமே அது சிறப்பான ஒரு ஸ்லோகம் தான். அது படிச்சாலே போதும். உடனே வேலு அதெல்லாம் வரிசையா எடுக்க வேண்டாம். முருகர்னா முருகர் மட்டும் எடுத்து, முருகருக்கு இந்த பழங்கள் முக்கியம். அதுக்கப்புறம் திணைமும் வேணும், தேனும் வேணும். அதுக்கப்புறம் இந்த அருங்கோண சக்கரம். சின்ன சக்கரமும் போட்டுட்டு வழிபாடு பண்ணுவது அந்த அருங்கோண சக்கரத்தில் பூ வைக்கணும் கண்டிப்பா. மேம் அது என்ன பூ வைக்கணும்? அது சொல்லுங்க மேம். செவ்வரளி பூ வைப்பது மிக சிறந்ததாக இருக்கணும். உங்களுடைய இதுக்கு தக்கன சில பேருக்கு கோவமே வராது. பிடிவாத தன்மை வந்து குறைஞ்சும். ஒரு வைராக்கிய அளவு குறைவா இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு இந்த வேலையில பார்ப்பேன்னா, அந்த வேலையில நிப்பேன்ங்கிற வைராக்கியத்துடன் இருக்கணும். அந்த வைராக்கியம் சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த வைராக்கியம், பயந்த சுபாவங்கள் அவங்களெல்லாம் செவ்வரளி பூவ வச்சு அந்த அருங்கோணத்துல வைக்கலாம். செல்வநிலை உயரணும்னா மல்லிப்பூ வச்சு நீங்க அந்த அருங்கோணத்துல வைக்கலாம். அப்புறம் சம்மங்கி அது வந்து கணவன் மனைவி உறவுகள், அப்புறம் பிச்சிப்பூ அதாவது ஜாதி மல்லி இதெல்லாம் கணவன் மனைவி உறவுகள். அந்த உறவுக்கு நம்ம இதா வைக்கலாம்.
சாமந்தி பூ தெய்வ நிலை. நம்ம வந்து உன்னை நான் ரெகுலரா நினைக்கணும். எனக்கு எங்க வீட்ல மங்கள விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா, சாமந்தி பூவ வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் சிறப்பாக இருக்கும். அதனால சாமந்தி பூ வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த பூக்கிட்ட போகும்போது மணம் வரணும். அந்த மாரி சாமந்தியா எடுங்க. சாமந்தி வந்து பல நாள் வச்சிருந்தா அந்த மணம் வராது. அதனால சாமந்தி பூ வாங்குவதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூ வச்சா தான் அது வந்து உங்களுக்கு மங்களத்தன்மைய உருவாக்கும். இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வந்து சந்தன பொட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல். ம். குங்குமத்த விட சந்தனம் ரொம்ப பவர்ஃபுல். குங்குமம்ங்கிறத விட மஞ்சள சில பேர் கலந்து கலந்து வைப்பாங்க. மஞ்சள விட சந்தனம் உரசி அவருக்கு பொட்டு வச்சீங்கன்னா, அது மேல் குங்குமம் வச்சீங்கன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல். அவர் ஃபோட்டோல அப்படி வச்சு வழிபாடு பண்ணா சிறப்பாக இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி ராமேஸ்வரம் போறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேஷ ராசிக்காரர்கள். இவங்க எந்த நாள்ல போய் ராமேஸ்வரம் வழிபடணும்? ராமேஸ்வரம் போகுறது வந்து மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை போனா தான் அந்த கடன் தீர்ற மாரி இருக்கும். அதனால செவ்வாய்க்கிழமை போறது மிக சிறந்ததாக இருக்கும். அதே மாரி அங்க ராமேஸ்வரம் போயிட்டீங்கன்னா, அங்க போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, போய் அந்த தீர்த்தத்துலலாம் குளிச்சுட்டு வருவீங்க. குளிச்சுட்டு வெளிய வந்தோனே, அந்த சங்கோ, கடல் பொருட்கள் ஏதாச்சும் ஒண்ண வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு. வீட்டுக்கு. அத வாங்கிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எந்த செவ்வாய்க்கிழமைனாலும் போலாம். ஆனா, நீங்க என்னன்னா, பொதுவா வந்து சூரியனுடைய அஸ்தங்க சமயத்தில் ராமேஸ்வரம் போகக்கூடாது. அது ஐப்பசி மாசத்துலருந்து நம்ம ஜனவரி ஐப்பசிங்கிறத விட செப்டம்பர், ஐப்பசி அந்த மாரி டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து ராமேஸ்வரம் போய் நம்ம வழிபாடு பண்றத விட, அ அதுக்கு முன்னால ஜனவரியிலருந்து மத்த நாளில் நீங்க போகலாம். இந்த சூரியன் நீச்சமாக இருக்கும்போது ராமேஸ்வரம் போய் நீங்க எந்த வழிபாடு பண்ணாலும் அது பலன் கிடையாது. ஏன்னா, இது சூரிய காரகத்துவத்துக்கு நிறைந்த இடம் தான் ராமேஸ்வரம். அதனால அங்க தான் அந்த சமயத்தில் போகணும். ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து மேஷ ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்த வழிபடணும், எந்த கோவிலுக்கு போகணும், வீட்ல இருந்தபடியே என்ன மாரியான பூஜை முறைகள பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.